கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியான மகிமை. என் பேர் கே சரஸ்வதி. நான் ஒரு ஞாயிற்று குடும்பத்தை சேர்ந்தவர். நான் என்னோட மகள், பெரிய மகள், மூத்த மகளுக்கு 3 வயசுல உடம்பு முடியாத போச்சு. ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டா இருந்தோம். அப்ப இருக்கும்போது ஒரு வயதான இருந்த ஒரு அம்மா, பாட்டி அம்மா, ஒரு 80-85 வயசு பாட்டி அம்மா தள்ளாடின்னு வந்தாங்க. நான் ரொம்ப நெக்குலும் விளையாண்டு பிடிச்சவன். அதனால இவங்க டாடின்னு உதிர்ந்து வராங்களே, வாயில வார்த்தை எப்படி ஒதுங்க வரும்போது பாட்டெல்லாம் டைம் பாஸ் நல்லா நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பேசுறப்போ அம்மா வார்த்தை ஒவ்வொன்றும் கன்னு ஒரு 22 வயசு உள்ள நபருக்கு எவ்வளவு பொருள் இருக்குமோ கண்ணியமான பொருள் ஒரு 85 வயசு பாட்டி அம்மாக்கு. அவங்க எல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்லும் போதே என்னோட ஆணவம் என்னை விட்டு போச்சு. அப்புறம் அவங்கள நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல பாய் எடுத்து போட்டு உக்காந்து எல்லா சகோதரிகளை கூப்பிட்டு வாங்க, அவங்க நல்லது சொல்றாங்க, நம்ம கேட்போம் சொல்லிட்டு உக்காந்தோம். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, இயேசுநாதர் வரப்போற எப்படி இருக்கும் கேட்டாங்க. நான் சொன்னேன், இயேசுநாதர் வந்தா எனக்கு என்ன, அது கிறிஸ்துவங்களுக்கு எனக்கு என்ன அப்படின்னு மனசுக்குள்ளவே நான் சொல்லி கொண்டு இருந்தேன். அப்ப சொல்லும் போது அந்த பாட்டி அம்மா சொன்னாங்க, நான் உட்காந்துருக்க 10 வீடியோ பார்த்து, உனக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறார் கல்வாரியில. அவர் சர்வ பூமிக்கு ஆண்டவர், சகல ஜாதிக்கு ஆண்டவர், சகல ஜாதியோ அவரோட பார்வைக்கு நீர் துளி. அவர் தான் வானத்தை பூமி படைச்சாரு. அவருக்கு வானம் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி. அவர் உனக்காக எனக்காக சகல ஜாதிங்க மோட்சம் அடையணும், அவரு நடத்த போற ஆட்சியில நம்ம எல்லாம் வாழணும் சொல்லிட்டு அவரு அன்னை கன்னி மரியாள் வயிற்றுல பிள்ளையா பிறந்து உலகத்துல இருக்கிற சகல ஜாதிகளோட பாவத்தை அவர் ஏற்று அந்த ரத்தத்தை விசுவாசிக்கும் போது சுகமாகவும், நம்ம பூமியில இருக்கிற நம்ம எவ்வளவு சாப்பாடு கூட கையில காசு இருப்போம் அதெல்லாம் நீங்கி நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். அப்பத்துக்கு தனி எந்த குறையும் இல்லை. நானும் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன். எனக்கும் எந்த வருமானம் இல்லாத இருந்தது. அப்புறமா என் கணவர் 2000 ரூபாய் வச்சு எனக்கு அந்த 2000 முன்னேறி அது 6 லட்சம் ஆகி அந்த 6 லட்சம் நீர் கட்டி கொடுத்து அதுல வாடகை வருது. நான் என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரு, நித்திரை ஆயிட்டாரு. 2 பொண்ணுங்களுக்கு அந்த வாடகையில வச்சு படிக்க வச்சு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரன் எடுத்திருக்கிறேன். என் பேரன் பேரு ஜாபேஸ். அந்த இவ்வளவு நல்ல தேவனை நம்ம அறியணும். அதுக்காக நான் எல்லா சகோதரிக்கும் சொல்றேன், பாவம் மட்டும் இல்ல, நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு அதுல இருந்து நம்ம எந்த தப்பு செய்யாத இருக்கணும். அவருதான் வழியும் சத்திய தீவிரமா இருக்கிறாரு. பைபிள் இருக்கிற வார்த்தைய நம்ம கேட்போம். இப்ப எவ்வளவு டெக்னிக் வந்திருக்குது, ஆடியோ கேட்கலாம், பைபிள் படிக்கலாம். நம்ம ஆண்டவர் நம்மள சரீர பிரகார காரியங்களை முன்னேற்றுவாரு. சரீர பிறகு நோவுல இருந்து விடுதலை ஆக்குவாரு. உலகம் கொடுக்காத ஒரு சமாதானம், சந்தோஷம். நம்ம பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம போவோம். நம்மளுக்கு நடக்க போறதெல்லாம் முன்னாடியே தெரியும். நம்ம நாணமா இருக்க நம்மளுக்கு கற்று தருவாரு. அவர் நம்மளோட இருப்பாரு. அந்த கர்த்தராகிய இயேசு ராஜாவை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அவர் வருகிற எல்லாம் அவரை ஆட்சி நடத்துற அவரை படிச்ச வான பூமியில நம்ம எல்லாம் வாழணும். அன்னைவர் சகோதரிக்கு உங்கள்கிட்ட வேண்டி கெஞ்சி கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் உங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. சகோதரி கேட்டதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆண்டவர் வருகிற நீங்களும் நானும் காணப்படணும். பூமி ஆண்டவர் போயிட்ட பிறகு பூமி ஒண்ணுமே இல்லாத போயிடும். அவர் ஏத்துக்கினாதான் நம்ம ஆர்டர் விட்ட போக முடியும். அவர் ஏத்துக்கலாம் கட்டி மண்ணோட மண்ணா போவோம். எனக்கு எடுத்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்க இந்த பூலோகத்துல நல்லா இருப்பீங்க, பரலோகத்துல நல்லா இருப்பீங்க. என்ன பாவம் சேர்ந்தாலும் அவர் ரத்தத்தினால அவர் கழுவற அறிக்கிட்டு அதை விட்டுட்டு மறுபடியும் பைபிள் பிரகாரம் நான் எப்படி நடக்கணும்னு அவர் உங்களை வழி நடத்துவாரு. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தருவாரு. அவர் ஏற்றுக்கொண்டு நல்லா இருங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினால அனைவருக்காக ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதா நாமத்தில உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.